பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, வாழ்க்கை மிகவும் குறுகியது ஆதலால். யுத்தம் என்பது அது தாவீதுக்கு மிக எளிமையாக வரக்கூடிய ஒரு காரியம். நம்ம தாவீதுடைய சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் தாவீது யுத்தம் செய்தாரோ எல்லா யுத்தங்களிலேயும் அவர் மிக எளிமையாக வெற்றி பெறுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அது கோலியாத்துக்கு முன்னால் தனி நபராக நின்றாலும் சரி, அல்லது எபூசியர்களை துரத்தி அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை தாவீது மிக எளிமையாக செய்து ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தாவீதுடைய நம்பிக்கை என்னவென்றால், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருந்ததுனால எல்லா யுத்தங்களிலும் தாவீது வெற்றி பெறுகிறவராகவே காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 144 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறார். அப்போ தாவீதுக்கு பயிற்சி வேற யாரும் கொடுக்கல, கர்த்தர் தாமே தாவீதுக்கு எப்படி யுத்தம் செய்வது என்று தனிப்பட்ட முறையில் பயிற்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம படிக்கக்கூடிய தியானத்தில் ஒரு வசனத்தை நாம் கவனிக்கும்போது, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, பின்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். தாவீது விடாய்த்து போனான் அப்படின்னா, தாவீதால என்ன பண்ண முடியல, யுத்தம் செய்ய முடியல, பலவீனப்பட்டு விட்டார், அவர் சோர்ந்து போய்விட்டார். இதற்கு முன்னால் எந்த யுத்தத்திலையுமே தாவீது விடாய்த்து போய்விட்டான், சோர்ந்து போய்விட்டான், பலவீனப்பட்டு விட்டான் என்று நம்ம வாசிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல தாவீதுக்கு வயதாயிடுச்சு. இன்னும் முந்தைய இளமையில் யுத்தம் செய்ததை போல தாவீதால் என்ன பண்ண முடியல, யுத்தம் செய்ய முடியவில்லை. அதனால தான் தாவீதோட கூட இருந்தவங்க இந்த 17ஆம் வசனம் பின்பகுதியில் சொல்கிறாங்க, நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், நாங்களே போய் என்ன பண்ணிக்கிறோம், யுத்தம் செய்து கொள்ளுகிறோம் என்று தாவீதினுடைய போர் சேவகர்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய யுத்தம் 22ஆம் வசனத்தில் முடிகிறது. இந்த யுத்தத்தில் 4 அரக்கர்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவீதும் தாவீதோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் கொல்லுகிறார்கள். அப்போ ஒரு நாளில் இஸ்ரவேல் தேசத்தில் கோலியாத் ஒரு அரக்கனாக வந்து நிற்கும்போது அவனை யுத்தத்தில் சந்திப்பதற்கு யாராலையும் முடியலை. அரக்கர்களோடு போரிட்டு அந்த நாட்களில் பழக்கம் இல்லாமல் இருந்தது. அதற்கு முன்னால் காலேப் அரக்கர்களோடு யுத்தம் செய்தார். ஆனால் காலேபுடைய காலத்திற்கு பிறகு யாராலையும் அரக்கர்களோட யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. அதனால தான் சவுலும் சவுலோடு கூட இருந்த யாராலையும் கோலியாத்தை சந்திக்கவே முடியல யுத்தத்தில். நான் தாவீது அந்த நாட்களில் என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட பெரிய அரக்கனாகிய கோலியாத்தை முறியடித்து ஒரு மாதிரியை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கிறார். அப்போ தாவீதோடு கூட இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தாவீது எப்படி அரக்கர்களை கொல்லுகிறதுல அவர் சிறந்து விளங்கினாரோ அதே மாதிரி தாவீதோட கூட இருந்தவர்களும் தாவீதிடமிருந்து இந்த யுத்த கலையை என்ன பண்ணாங்க, கற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் தாவீது மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில் கூட சிறந்தவராக தான் இருந்திருக்கிறார். இப்போ நம்ம நினைக்கலாம் தாவீதோடு கூட இருந்தவங்க வேற எங்கேயாவது யுத்த கலைகளை கற்றிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை தாவீதோடு வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது என்று 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அதில் 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இப்போ இந்த சம்பவம் எந்த நாட்களில் நடந்ததுன்னா,
சவுலுக்கு பயந்து தாவீது குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்த நாட்களில் தான் இந்த தாவீதோடு கூட இப்போ போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து கொண்டார்கள். அப்போ தாவீதோடு கூட சேர்ந்து இருக்கும்போது தாவீது தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். தாவீதை பார்த்தே மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? கற்றுக்கொண்டார்கள். இப்போ தாவீதால் இனி என்ன பண்ண முடியாது? போர் செய்ய முடியாது, பலவீனப்பட்டிருக்கிறார் அல்லது வயதாயிடுச்சு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாவீதுக்கு பதிலாக தாவீது உருவாக்கின அந்த வீரர்கள் யுத்தத்தை செய்கிறார்கள். வாழ்க்கை மிகவும் குறுகியது. தாவீதோட வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட யுத்த வீரன்தான். ஆனால் இந்த நேரத்தில் யுத்தம் செய்ய முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையும் கூட அதே மாதிரி தான், மிகவும் குறுகியது. ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அது ஒரு கிருபையாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய ராஜ்ய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதை மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். தாவீதுக்கு நேரடியாக ஆண்டவர் யுத்த கலையை கற்றுக் கொடுத்தார். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவித்தார். அப்போ தாவீது என்ன பண்ணாரு? கர்த்தர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ அவங்க போர் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் கூட ஆண்டவர் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக கிருபைகளை, தாளந்துகளை, ஆவிக்குரிய வரங்களை, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காக அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவே. அந்த ஒரு மனப்பாங்கோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை வைத்து பயிற்சிவிக்க முடியுமோ நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், பயிற்சிகளை கொடுப்போம். ஏன்னா நமக்கு பிறகு அவர்கள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை, தாளந்துகளை வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டுவார்கள். அப்போ ஒரு நாள் நம்ம பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா? ஆண்டவர் நம்ம கையில் இன்னைக்கு கொடுத்த அந்த சின்ன சின்ன தாளந்துகள், கிருபைகளை மற்ற நபர்களிடத்தில் நாம் விதைக்கும் போது அவர்கள் ராஜ்யத்திற்காக கிரியை செய்வார்கள். பரலோகத்தில் தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த அந்த சின்ன கிருபைகள் மற்றவர்கள் மூலமாக அநேகமாக பெருகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மற்றவர்களை பயிற்சி செய்கிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கி நாமும் கூட அப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகினது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ நாள் என்னால் பேச முடியும்? ஒரு நாள் ஒரு காலம் வரும்போது என்னால் என்ன பண்ண முடியாது? பேச தெரிஞ்சிருந்தாலும் பேச முடியாது. தாவீதுக்கு யுத்தம் செய்ய தெரிஞ்சிருந்தாலும் யுத்தம் செய்ய முடியாது. நம்ம இன்றைக்கி செய்தி கொடுக்குறோம், பாடுறோம், நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம் ஆண்டவருக்காக. ஆனால் ஒரு நாள் நம்மால் என்ன பண்ண முடியாது? இந்த காரியங்களை செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள் அது நம்மோடு, நம்ம தலைமுறையோடு முடிந்து போவதற்காக அல்ல. நமக்கு பலன் இருக்கும்போதே எத்தனை பேருக்கு அதை நம்ம கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கும்போது தான் ராஜ்யத்திற்கு உண்மையான ஒரு உக்ரானக்காரனாக நாம் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இதை மனதில் கொண்டவர்களாக ரெண்டே ரெண்டு கேள்வி. ஆண்டவர் உங்கள் கையில் எந்தெந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார்? இரண்டாவதாக அதை யார் யாருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறீங்க? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் யுத்தம் செய்ய முடியாத நிலை. ஆனால் அவனோடு கூட இருந்தவங்க தாவீதை பார்த்து கற்றுக்கொண்டபடியால் இந்த இடத்துல அவங்க யுத்தத்தில் ஜெயித்தாங்க. அப்படி இல்லைன்னா யுத்தத்தில் ஜெயித்திருக்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் எங்களுடைய கரங்களில் ராஜ்யத்தின் பணிக்காக என்னென்ன காரியங்களெல்லாம் கொடுத்துருக்குறீங்களோ அதை நாங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்க, பகிர்ந்து கொடுக்க, மற்றவர்களை பயிற்சி கொடுக்க, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க, மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்டவரே உதவி செய்ய நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதனால நாங்கள் பரலோகத்தில் உங்கள் முன்னால் வந்து நிற்கும்போது எப்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சின்ன தாளந்துகளை மற்றவர்கள் மூலமாக
ஆண்டவரே நீங்கள் பெருக்கி இருக்கிறீங்க என்று நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.